கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த நாட்களில் அன்னை மரியாளுக்கு பல்வேறு நிலைகளில் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அணிகலன்களை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த தியானத்தின் வரிசையில் இன்றைக்கு அன்னை மரியாளை புகழ்ந்து சொல்லுகிற ஒரு வார்த்தையை நம்முடைய சிந்தனைக்காக எடுத்துக் கொள்கிறோம். மகா பரிசுத்த மாதாவே என்று அன்னை மரியாளை மிக அழகான வார்த்தையை வர்ணிப்பதை நாம் இன்றைக்கு தியானிக்கிறோம். மகா பரிசுத்த மாதாவே, இந்த அணிகளை நமக்கு வெளிப்படுத்துவது என்ன? அன்பார்ந்தவர்களே, நாம் ஒரு கடைக்கு போகிறோம், துணி எடுக்க போகிறோம். ஜவுளி கடையிலே பெரிய கூட்டம். அந்த கூட்டத்துக்கு இடையிலே நாம் நமக்கு தேவையான ஒரு துணியை எடுக்கிறோம். அந்த துணி எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். போற இடத்துல குமிழ்ச்சி, இதெல்லாம் ரொம்ப ரெண்டாம் தரமானது, ரொம்ப பெருசா ஆகாது, ஆனா குறைஞ்ச ரேட்டுக்கு கிலோ கணக்கில் நீங்க வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னொரு பகுதியில் இது பரவலாக இருக்கும், கொஞ்ச நாளைக்கு ஓடும் அப்படின்னு போட்டு வச்சுக்கிறாங்க. பெரிய இடங்களில் நிறைய வெரைட்டியா துணி வச்சிருக்கிறாங்க. நாம இருக்கிறதுலேயே எதை போய் எடுப்போம்? எதை போய் எடுப்போம்? எது ரொம்ப நல்லதோ, எது ரொம்ப சிறந்ததோ, நம்முடைய பார்வைக்கு எது ரொம்ப தூயதாக இருக்கிறதோ அதை எடுப்பதற்கு நம்ம எப்போதுமே முயற்சி செய்வோம். ஒண்ணுமே வேண்டாம், நம்ம தெருவில் காய்கறி வண்டி வருது, அந்த வண்டிக்காரனை பார்த்தோம்னு சொன்னா இப்போதான் கொண்டு வந்தா ஃப்ரெஷ்ஷா உங்களுக்காக கொண்டு வந்து கேட்பான். அந்த வண்டியை நான் ஏற்கனவே அந்த பக்கம் சங்கத்தில் பக்கம் அந்த பக்கம்ல பார்த்துருப்பேன். அந்த ஊர் பக்கத்தில் எல்லாரும் வித்துட்டு தான் நம்ம ஊருக்கு ஆரம்பிச்சு போவோமே. அப்போ அந்த ஃப்ரெஷ்ஷான காய்கறியா இல்லையா? நீ காய்கறி சாப்பிட்டது சொல்ல மாட்டேங்க, ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். அப்படியே நாம ஃப்ரெஷ்ஷா வாங்குறோமோ இல்லையோ, அது விற்கிறது இப்பதான் வந்துச்சு இது இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நாம் உண்டாலும் அதை குடித்தாலும் அல்லது ஏதாவது ஒரு பொருளை வாங்கினாலும் அது எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம்? மிகவும் தூயதாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கணும்னு நினைக்கிறோம், புதுசா இருக்கணும்னு ஆசைப்படுறோம். கண்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு பொருளை வாங்குவதில், ஒன்றை வாங்கி உண்ணுவதில், ஒன்றை வாங்கி பயன்படுத்துவதிலேயே நாம் இப்படி தூயதை பார்க்கிற போது நம்மை படைத்திருக்கக்கூடிய கடவுள் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன என்று பார்த்தோம் என்று சொன்னால், நாம் எல்லோருமே தூயவராக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நம்மை படைத்திருக்கக்கூடிய கடவுளுடைய ஆசையும் விருப்பமும் அதுதான் என்று பார்க்கிறோம். லேவியர் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசித்து கேட்கிறோம். அப்போது இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறார், ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, நீ இஸ்ரேல் மக்களிடம் கூற வேண்டியது, தூயவராய் இருங்கள், ஏனெனில் உங்கள் கடவுளும் ஆண்டவருமாகிய நான் தூயவர். ஆகவே நீங்கள் தூயவராக இருக்க வேண்டும். இதற்காக உங்களை படைத்தவர் தூயவராக இருக்கிறார். சகோதர சகோதரிகளே, நம்மை படைத்தவர் தூயவராக இருக்கிறார் என்று சொன்னால் நாம் ஒவ்வொருவருமே அந்த தூய நிலையை அடைய வேண்டும் என்பது இறைவனுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறார். இன்றைக்கு மனிதன் இந்த தூய நிலையை எப்படி இழந்து போனான் என்று பார்க்கிறோம். மரியாள் இந்த தூய நிலையை எப்படி வாழ்ந்தார், எப்படி தக்க வைத்துக் கொண்டார் என்பதையும் எண்ணிப்பார். யோசித்து பாருங்க, ஒரு குழந்தை பிறக்கிறது, அந்த குழந்தை
தூய குழந்தை எதுக்கு நீங்க வந்து கோயில் கொண்டு வரீங்க? எதுக்காக கொண்டு வரோம்? ஞானஸ்தானத்துக்கு கொண்டு வரீங்க. ஞானஸ்தானத்துக்கு கொண்டு வந்த குழந்தை அது ஏற்கனவே தூயது தானே. ஆனா அந்த சாமியார் உங்களுக்கு அந்த குழந்தைக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிற போது, ஆண்டவரே ஜென்ம பாவத்தில் இருந்த குழந்தையை மீட்டு உங்களுடைய தூய வாழ்வுக்குள்ளாக அதை இழைத்துக் கொள்ளும் அப்படின்னு சொல்லி ஒரு அழைப்பு கொடுக்கிறார். அப்படின்னா அந்த குழந்தை தூயதா தூயது இல்லையா? தூயதானா? சாமியார் தான் தப்பு பண்றாரா? இல்ல அது தூயது இல்லை என்று சொல்றாரா? அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய படைப்பில் யார் தூயவர்? யார் தூயவர்? மனுஷ படைப்பு தூயதா தூயது இல்லையா? கடவுள் மனிதனை முதலில் உருவாக்குகிற போது எப்படி படைத்தார்? தூயதாக படைத்தாரா இல்லையா? தன் உருவிலும் தன் சாயலும் படைத்தார். தன் உருவும் தன் சாயலும் தூயதா தூயது இல்லையா? அப்படி என்றால் கடவுள் தன்னுடைய சாயலிலும் உருவிலும் மனிதனை படைத்தார், தூயவராக படைத்தார். ஆனால் அந்த தூயது, அந்த தூய வாழ்க்கைக்குள்ளாக அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய மனிதனை எண்ணி பார்க்கணும்னு சொன்னால், ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுத்தார். அந்த கட்டளை பிரகாரம் அவர்கள் வாழ வேண்டும் என்று விரும்பினார். அந்த தூயதை அதற்கு ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாக மனிதன் இழந்து போனார். அதுதான் நாம் பார்க்க முடியும். ஆகவே ஆதி பெற்றோருடைய பாவம், அவர்கள் வழியாக வந்திருக்கக்கூடிய இந்த பாவமானது மனிதனுடைய தலைமுறை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அதனாலதான் நமக்கு என்ன சொல்றோம்? ஜென்ம பாவம் அப்படின்னு சொல்றோம். மறைக்கையில் சொல்லிட்டாங்க இல்லையா? ஜென்ம பாவம். கர்ம பாவம் என்ன? நாம் செய்யக்கூடிய செயல்கள் ஒவ்வொன்றுமே பொய் சொல்வது, ஏமாற்றுவது, திருடுவது, இப்படி ஒன்றையும் சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனா ஜென்ம பாவம் என்பது என்ன? ஆணை பெற்றோரால் விளைந்த பாவம். ஆணை பெற்றோரால் அவர்களுடைய கீழ்ப்படியாமையால் இழந்து போன அந்த மனிதன் இறைவனுடைய சாயலை, இறைவனுடைய உருவை எல்லோருமே பெற வேண்டும் என்பதற்காகவே தான் நமக்கு திருமணத்தின் போது அந்த ஜென்ம பாவத்திலிருந்து கழுவப்பட்டு நாம் எல்லாரும் மாற்றப்படுகிறோம், தூயவராக மாற்றப்படுகிறோம். அப்போ தூய வாழ்வுக்கான அழைப்பு திருமணத்தின் வழியாக கொடுக்கப்படுகிறது. இந்த தூய வாழ்க்கையை மனுஷன் கற்று வச்சுக்கிறானா? இல்லை. ஆகவே மனிதனுக்கு தூய வாழ்வுக்கான அழைப்பு கொடுக்கப்பட்டு அவர் பரிசுத்தமாக்கப்பட்டு அதன் பிறகு அதை இழந்து போகிறார். ஆனால் அன்னை மரியாள் அதை இழக்கவில்லை. அன்னை மரியாளை ஆண்டவர் உருவாக்குகிற போதே எப்படி மனிதன் தொடக்கத்தில் உருவாக்கப்பட்டாரோ அதே போல அதை விடவும் நேர்மையாக கடவுள் தன்னுடைய மகளை மரியாளை மிகவும் பரிசுத்தமாக தூயதாக பாதுகாத்துக் கொண்டார். எதற்காக? மீட்பர் தூயவராய் பிறக்கப் போகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தூயவர். தூயவரை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு கன்னி, ஒரு தாய் எப்படிப்பட்டவராக இருக்கணும்? தூயவராக இருக்க வேண்டும். அதுதான் இறைவனுடைய விருப்பம். ஆகவே மரியாதை ஜென்ம பாவத்திலிருந்து மீட்டு, ஜென்ம பாவமே இல்லாமல் பரிசுத்தமாக ஆண்டவர் உருவாக்கினார். இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்ததினாலோ அல்லது ஒரு தாயாய் அவர் மாறியதாலோ அந்த ஜென்ம பாவத்தை அவர் மீட்டு விடவில்லை. ஜென்ம பாவம் அவர் மீது எந்த வகையிலும் இல்லை. வேறு எந்த பாவம் கரைகிறார், எந்த கரையோ மரியாதை அனுப்பவில்லை. மரியாதை அதை காத்துக் கொண்டார். எனக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நினைச்சு பார்த்தோம்னு சொன்னா, அன்னை மரியாதை ஆண்டவர் ஏற்கனவே தேர்ந்தெடுத்து இந்த பூமியை உருவாக்குவதற்கு முன்பாகவே இறைவனுடைய மனதிலே ஆழமாக இப்படி ஒரு மீட்பு திட்டத்திற்காக இப்படி ஒரு தாயை நாம் பயன்படுத்த போகிறோம் என்பது இறைவனுக்கு விருப்பமாக இருந்தாலும் கூட நம் கண்களுக்கு தெரியக்கூடிய விதத்தில் முதன்முறையாக மாசத்தவராக படைக்கப்பட்டவர் மனித இனம்தான். ஆதாமும் ஏவாளும் தான். அவர்கள் மாசத்தவர்களாக படைக்கப்பட்டாலும் தூயவர்களாக படைக்கப்பட்டிருந்தாலும் கூட அந்த தூயரை
அவர்கள் இழந்து போனார்கள். ஆனால் மரியாள் அதை பார்த்துக் கொண்டார், அதை நிலைத்திருந்தார். இந்த மரியாள் இந்த தூய வாழ்வை எப்படி காத்துக் கொண்டார்? அங்குதான் நாமும் தூயவராக வாழ்வதற்கான அழைப்பு கொடுக்கப்படுகிறார். மரியாள் ஆண்டவருக்கும் தனக்குமான அந்த நெருக்கத்தை அந்த உடலின் வழியாக எப்போதுமே அதை காத்துக் கொண்டிருக்கிறார். இந்த கண்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இறைவனுடைய அழைப்பு பெற்ற பிறகு மரியாளுக்கும் பெரும் சோதனைகள் வந்தன. அவன் நினைத்து பார்த்தான், ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் வந்த அந்த சோதனை மனிதர்களுக்கு தலைமுறைகளும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், திருமணத்தின் பிறகு தூயவராக்கப்பட்ட நமக்கு கூட மீண்டும் இந்த சோதனை வந்துதான் போகிறது. பொய் சொல்வதற்கும், ஏமாற்றுவதற்கும், திருடுவதற்கும், அல்லது வேற ஏதாவது தவறான பாதையில் போவதற்குமான வாய்ப்பு சூழ்நிலை நமக்கு வந்துதான் போகிறது. மரியாளுக்கு அப்படியான ஒரு சோதனை, துன்பம், நெருக்கடி வந்தது. அதை மரியாளுக்கு சொன்னார்கள், உன் மகனுக்கு வேலை பிடித்திருக்கிறார், வித்து பிடித்தரைகிறார், பாவிகளோடு கொண்டுகிறார். இப்படி எல்லாரும் பாவிகளும் நண்பர்களாக இருக்கிறார்கள், மதுமயக்கத்தில் இருக்கிறார், போதையில் இருக்கிறார், நிறைய குற்றச்சாட்டுகள் அதை மரியாளுக்கு சொல்லப்பட்டது. மரியாள் தன் மகனை குறித்து இப்படியெல்லாம் கேள்விப்பட்ட பிறகு அவருடைய உள்ளத்தில் என்ன தோன்றி இருக்க வேண்டும்? ஆண்டவரே, உம்முடைய பிள்ளை உம்முடைய பிள்ளை சொன்னீர, அதை வளர்க்கிறதுக்கு இவ்வளவு பாடுபட்டேனே, அதை இப்படிலாம் கேள்விப்படுறனே என்று சொல்லி மரியாள் அப்படியே வேறு நிலைக்கு போயிருக்க வேண்டும். சாதாரணமான மரியாளாக இருந்தால், நம்மை போல சாதாரணமாக ஒரு மனிதராக அவர் இருந்திருந்தார் என்று சொன்னால் இந்த மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அன்னை மரியாளை பார்க்கிறோம், மரியாள் எந்த நிலையிலும் நிலைகுலையவில்லை. அவளுக்கு இந்த சோதனை வந்தபோது அவர் தன்னுடைய தூய்மையில் எப்போது நிலைபெற்றிருந்தார். எனக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இறைவனோடு கூடிய அந்த நெருக்கம், அந்த உணர்வுக்கு தான் மரியாளை அந்த பரிசுத்தத்தில் நிலைத்திருப்பதற்கான வாய்ப்பு உள்ளதாக நாம் நினைக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, நாம் அந்த நிலையில் இருக்கக்கூடிய உறவில் இருக்க வேண்டும் என்ற அழைப்பிலேயே இறைவாக்கு சொல்கிறார். எசாயா புத்தகம் 57ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் நமக்கு இப்படியாக சொல்கிறார், உயர்ந்தவரும் உன்னதரும் காலம் கடந்து வாழ்பவரும் தூயவர் என்ற பெயரை கொண்டவரும் கூறுவது இதுவே, உயர்ந்த தூய இடத்தில் நான் உரைகின்றேன், நொறுங்கிய நலிந்த நெஞ்சத்தினரோடு நான் வாழ்கின்றேன், நொறுங்கிய உள்ளத்தினரை ஊக்குவிக்கவும் நலிந்த நெஞ்சத்தினரை திடப்படுத்தவும் நான் கூடியிருக்கின்றேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். என்றால் ஆண்டவர் நம்மோடு கூட தான் இருக்கிறார், தூயவர் கூட இருக்கிறார். ஆனால் மனித பலவீனத்தில் ஆதாமும் ஏவாளும் தூயவரை மறந்துவிட்டு செயல்பட்டதை போல நாமும் செயல்படுகிறோம். ஆகவேதான் நமக்கும் மரியாளுக்குமான அந்த தூய வாழ்க்கையில் ஒரு பெரும் பின்னடைவு ஏற்படுகிறது. மரியாள் ஆண்டவரோடு கூட நெருக்கத்தில் அப்படியே கொண்டு போகிறார். எத்தனை துன்பங்கள் இருந்தாலும் அதை கடந்து போகிறார். நாமோ ஒரு சின்ன தடுமாற்றம் வந்தவுடனே அந்த இறைவனோடு கூடிய அந்த உறவில் நெருக்கத்தில் நாம் பின்னடைந்து விடுகிறோம். அதுதான் தூய வாழ்வுக்கு நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு தடையாக மாறும். மரியாள் அடைந்திருக்கிறார் என்று சொன்னால் நாமும் அடைய முடியும். ஆனால் அதை சிரமப்பட்டு தான் அடைய முடியும். நம்முடைய அந்த தூய வாழ்வை காத்துக் கொள்வதற்காக நாம் நீண்ட நெடிய பயணத்தை மேற்கொள்ள வேண்டியிருக்கிறார். மரியாள் அப்படிப்பட்ட ஒரு பயணத்தை மேற்கொண்டு தன்னை மகா பரிசுத்த தாயாக எல்லாருக்கும் நிலையில் இன்றைக்கும் தந்து கொண்டே இருக்கிறார் என்று சொன்னால், மரியாளுக்கு உள்ளாக இருந்த அந்த இறை உணர்வு என்பது நம் ஒவ்வொருவருக்குமே தேவைப்படுகிறது. மரியாள் தன்னுடைய கீழ்ப்படிதலினால் ஆகட்டும் என்று சொல்கிற அந்த வார்த்தையினால் எப்போதும் தன்னை தூயவராக காத்துக்கொண்டே பயணித்தார். நம்முடைய வாழ்க்கையில் கூட எப்போதுமே ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து பயணித்து ஒவ்வொரு முறையும் பயணப்படுகிற இந்த பயணத்தை நான் சரியாக சென்று கொண்டிருக்கிறேன் என்று நம்மையே ஆய்வு செய்து கொண்டே போக வேண்டும். சும்மா ஒரே நாளில் அல்லது ஒரு வாரத்திற்காக அப்படி ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டு என்று சொல்ல முடியாது. சில நேரங்களில் குடிகாரங்களை பார்த்து சொல்லுவாங்க, அந்த பையனுக்கு கட்டி கொடுத்தீங்கிற பிள்ளைய அவன் ரொம்ப பெரிய குடிகாரனா இருக்காரு, நீங்க எது நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டோட சொல்லுவாங்க. அது முதல்ல அப்படித்தான் இருந்தார், மாப்பிள்ளை இப்போ குடிக்கிறது இல்லை, ரொம்ப நல்ல மனுஷன்,
நல்லா திருந்திட்டான், சரியாயிட்டான், ரொம்ப நல்லா இருக்கான் அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்கலாம். ஆனா அந்த அவனுக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த தீய பழக்கம் மீண்டும் மேலோங்கி வருகிற போது அந்த தூய வாழ்வில் ஒரு பின்னடைவு ஏற்படுகிறது. இந்த கர்ப்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு முறையும் காத்துக்கொண்டே பயணித்தல் என்பது மரியாதை கொண்ட ஒரு பயணம். அந்த பயணத்தில் ஈடுபடுகிறவர்களுக்கு தான் இந்த தூய வாழ்வு என்பது கடைசி வரை கிட்டுகிறார். இல்லை என்று சொன்னால் பல நேரங்களிலே ஆதாம் ஏவாள் இழந்து போன அந்த இன்ப மதத்தை போல நம்முடைய வாழ்க்கையில் நாம் இறைவனை இழந்து கொள்வதற்காக மாறும். மரியாதை முன்மாதிரி என்று சொன்னார், மரியாதை பிள்ளைக்கு நாம் என்று சொன்னார், நாமும் மரியாதை பின்பற்றிக் கொண்டே அந்த தூய வாழ்வுக்கு போக முடியும் என்பதை உணர்ந்து கொண்டு பயணிக்க இப்பதிகளை வந்து ஆடுவோம். இறைவனை ஆசீர்வதிப்பார்.